ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சுன்னு ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறதுக்காக கோடி ரோட்ஸ் தான் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே எதை பற்றி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த மேட்சை பற்றி பேசுகிறார். ட்ரீம் மெக்கன்ட்ரேவோட தனக்கு இருந்த சண்டை முடிஞ்சு போச்சு, ட்ரீம் மெக்கன்ட்ரே உனக்கு எனக்கு பார்க்க முடிஞ்சு போச்சு, அடுத்து நான் இதை யார் கூட டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு காமிக்கிறார். அந்த இடத்துல இன்டர்பிரேட் பண்ணுறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, அலிஸ்டர் பிளாக் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறார். அலிஸ்டர் பிளாக்கும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடுத்த மேட்ச் கேட்குறாங்க. மேட்ச் கேட்டு கொஞ்ச நேரத்துலேயே செலினா வேகன்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ்க்கு பயங்கரமாக ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அரைஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்மாக் டவுன் மேனேஜர் உள்ற வந்து இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு மேட்ச் இருக்கு, அலிஸ்டர் பிளாக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இன்னைக்கு நைட்டு மேட்ச் அப்படின்ற மாதிரி அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுற. அந்த இடத்துல வந்து செலினா வேகன்ஸும் அலிஸ்டர் பிளாக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோடி ரோட்ஸ் அந்த மேட்சுக்காக ரெடியாகி வெயிட்லிங்கில் காத்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேர், அலெக்ஸ் ஆல்பிக்ஸ் வருவாங்க. நைஜாக்ஸோட ஒரு மேட்ச் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து இலிஜுவல் ட்ராகன் வருவார். இலிஜுவல் ட்ராகன் வரும்போது டேமாட்டோங்க வந்து பார்த்துட்டு இருப்பார். ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இலிஜுவல் ட்ராகன் ஓப்பன் சேலஞ்சு விட்டுருப்பார். ஓப்பன் சேலஞ்சு விட்ட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தூக்கிக்கிட்டு அவருக்கு ஆப்போனண்ட்டாக வந்துட்டு நான் மோதுறேன்னு சொல்லி டொமோசோ சாம்பா வருவார். டொமோசோ சாம்பா வந்த உடனே அவரும் பேசிக்கிட்டே வருவார். அந்த இடத்துல டொமோசோ சாம்பா கூட மோத மாட்டேன்னு சொல்லிட்டு ஜானிக்கு இருக்கவங்க ஒன்று இப்போ நான் சேலஞ்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜானி கேர்க்குங்க ஒரு சேலஞ்சு பண்ணுவோம். அந்த மேட்ச் நடக்கும். ஜானி கேர்க்குங்க அண்டு எலிஜிவல் ட்ராகன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, எலிஜிவல் ட்ராகன் வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணுறதே டொமோசோ சாம்பா வர்சஸ் எலிஜிவல் ட்ராகனுக்காக தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரி லைனை அதிக ஹைப் ஏற்று விதமாக தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து வேறு எந்த வித இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடக்கல. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரி கூட நின்று நிக்கில் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்து யார் கூட மோதலாம் ஜான்சனோட டோர்னமெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல செமிசைன் வருவார். செமிசைன் வந்து ரேஃபினிக்ஸை பற்றி பேசுவார். எனக்கு மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்பார். ஜான்சனோ கூட மோதுறதுக்காக ஆட்ருத்தும் எனக்கு மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வருவார். ஆனால் ஆட்ருத்து ஜான்சனுக்கு ஏற்கனவே நடந்துருச்சு. ஜான்சனோ மாதிரியே ஆட்ருத்து மேக்கப் போட்டுலாம் வந்துக்கிட்டு இருப்பார். இந்த இடத்துல வந்து 2 பாலை கொடுப்பார். ஆனாலும் வந்து அந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல மாட்டார் நிக்கில் அடிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜானி கேர்கங்க தோற்று வச்சு ஃப்ராக்ஸிமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜாட் கேர்கல் வருவாங்க. ஜாட் கேர்கல் வந்து அவங்க எதை பற்றி பேச போகிறாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜாட் கேர்கல் அவங்க சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்ததை பற்றி தான் பேசுகிறாங்க. இதில் வந்து ஏன் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணம் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி நடந்ததுனால தான் அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு ப்ரொமோ பயங்கரமாக கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்ஸ் ஆல்பிக்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செல்சி கிரீன் நின்று அவங்க டீம் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப் அண்ட் மிச்சன். இது ரொம்ப நாளாகவே இந்த நடந்துகிட்டு இருக்கிற ஸ்டோரியில் மீண்டுமே திருப்பி அதை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்தோடனே செல்சி கிரீன் ஜாட் கேர்கில் வந்தோடனே செல்சி கிரீன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஃப்பும் மிச்சனும் வந்து ஜாட் கேர்கில் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரிங்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நைஜாக்ஸ் வர்சஸ் சார்லட் ஃப்ளேர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண மேட்ச். இந்த மேட்ச் வந்து அலெக்ஸ் ஆல்பிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சார்லட் ஃப்ளேருக்கு. அவங்க டேக் டீம் பார்ட்னர்ன்றதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் லெஜெண்ட் என்ற உமன்ஸ் ரெஸ்லர் வந்து அலெக்ஸ் ஆல்பிக்ஸை பின்னாடியே வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆன சார்லட் ஃப்ளேர் அடிச்சு போட்டு முடிச்சு பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. நைஜாக்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்த அன்றைக்கி ஸ்மாக் டவுனில் டோர்னமெண்ட், அதாவது ஜான்சனா கூட மோத ஃபைனல் ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுக்கிற டோர்னமெண்ட்டில் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவார். மிஸ் வர்சஸ் ஜெயிஸோ. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட்டுன்னு சொல்லுவார். எல்ஏ நைட் கூட யார் வர போகிறான்றதே தெரியல, மோத போகிறான்றதை இப்போ சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குயிலா வருவாங்க. குயிலா வந்து உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க குயிலா வந்து செல்சி கிரீனோட ஒரு மேட்ச் விடுவாங்க. அதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நைஜாக்ஸும் லாஸ்ட் லெஜெண்டு எதுக்காக வந்து அலெக்ஸ் ஆல்பிக்ஸை அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக இவங்க பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கிறாங்கன்றதை பற்றி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து செல்சி கிரீன் வர ஆரம்பிச்சிருவாங்க. செல்சி கிரீன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஈத்தன் பேஜ் வந்து செல்சி கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்து உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் டீமை சேர்ந்தவங்க வந்து குயிலா டீமை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன குயிலா இதை பயன்படுத்தி செல்சி கிரீன் இந்த மேட்ச்சில் வந்து ரோல் பின் பண்ணி வின் பண்ணி சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஈத்தன் பேஜ் கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் புதுசாக கைமாறி இருக்கு.
அடுத்ததா பேக் ஸ்டேஜில எம்எஃப்டி டீம் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எம்எஃப்டி டீம் வந்து செமிசைனை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரே ஃபினிக்ஸை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வே86 டீமை பத்தி பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எம்எஃப்டி டீமை சேர்ந்த சோலோசிக்கோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்டரை கொடுத்துக்கிட்டு இருப்பார். டொமேட்டோங்க நீ வந்து இல்ஜியோ டிராகனை தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கப்புறம் டாலாட்டோங்க நீ என்ன பண்ற போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணுன்னே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பேக் பின்னாடியே வந்து அப்படியே வந்து ஒட்டுமொத்த வே86 டீமும் வந்துருவாங்க. வந்து பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து எரிக்கிறவனு அவங்களை தடுப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டாக்டர் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அலெக்சா பிளிக்ஸ் அவங்களுக்கு வந்து ஐஸ் பேக் ஆஸ்கா டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாக்கிங்கான அவங்க மூஞ்சில் வந்து மிஸ்ட்டை வந்து துப்பிட்டு போயிடுவாங்க. சார்லட் ஃப்ளேருக்கும் அலெக்சா பிளிக்ஸ்க்கும் மேலே வந்து ஆஸ்கா வந்து துப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிங் சைடு பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி டீம் ரிங் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி டீமை அட்டாக் பண்ணுறதுக்காகவே மோட்டார் சிட்டி மிஷின்ஸ் கன்ஸ் அதுக்கப்புறம் ஷின்சன் நாகமுரா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எம்எஃப்டி டீமை சேர்ந்த டாலாட்டோகாவுக்கும் ரே ஃபினிஷ்க்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து மற்ற எம்எஃப்டி மெம்பர்ஸ்லாம் அடித்து ஓட விட்டதுனால அவர் ஓடிடுவாங்க. சோலோசிக்கா மட்டும் இந்த மேட்சை வாட்ச் பண்ணுவார் சைடில் உட்காந்து கமெண்ட் செக்ஷனில் கிட்ட உட்காந்து. இந்த மேட்ச்சில் வந்து சோக் ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் பவர் பாம் போட்டு அதுக்கப்புறம் சோக் ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவார். ரே ஃபினிக்ஸை தோக்கடிச்சிடுவார். டாலாட்டோங்க தோக்கடிச்சோடனே சோலோசிக்காவும் டாலாட்டோங்கவும் சேர்ந்து ரே ஃபினிக்ஸை அட்டாக் பண்ணலாம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா செமிசைனை வந்து வருவார். செமிசைன் வந்து சோலோசிக்கா விட்டு டாலாட்டோங்கிட்ட இருந்து ரே ஃபினிக்ஸை ஸ்டீல் சேரோட வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாரு. காப்பாற்ற பார்ப்பாரு. செமிசைன் சோலோசிக்காவையும் டாலாட்டோங்கையும் உள்றான்னு கூப்பிடுவாரு. வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மிஸ்ஸி எதுக்காக லாஸ்ட் வீக் வந்து கார்மலா ஹைஸை அட்டாக் பண்ணுற விஷயத்த சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் ஜான்சனாவை ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்லேயே தோக்கடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட ஃபைனல் ஆப்போனண்ட்டாக நான் தான் இருக்க போகிறேன். ஜேஇஸோ தோக்கடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் கார்மலா ஹைஸ்க்கு நிறையவே பண்ணியிருக்கேன். இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அதுக்கப்புறம் வந்து இது ஷோலாம் நிறையவே பண்ணியிருக்கிறேன். இப்படிப்பட்ட கார்மலா ஹைஸ் வந்து என் பேச்சை கேட்கவே இல்லை. அதனால தான் அவனை அட்டாக் பண்ணேன். ஃபைனலாக நம்ம ஸ்மாக் டவுனோட மெயினுக்கு கொண்டு வந்தோம். ஸ்மாக் டவுனோட மெயின் இவெண்ட்டுக்கு வந்து அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சுக்காக அலிஸ்டர் பிளாக் வர்றாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வர்றாரு. கோடி ரோட்ஸும் அலிஸ்டர் பிளாக்கும் வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரு கடத்தில் நல்லா விளையாண்டுக்கிற நேரத்தில் ட்ரீ மெக்கரே உள்ற புந்து ரெஃப்ரியை கெல்மோராக்கி கூப்பிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரியை பிடிச்சி ஷட்டையை பிடிச்சி இழுத்து அட்டாக் பண்ணிவிட்டு குளுக்குறாரு போட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரியை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கரே வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் ட்ரீம் மெக்கரே அட்டாக் பண்ணுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அலிஸ்டர் பிளாக் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கரேவும் அலிஸ்டர் பிளாக்கும் சேர்ந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி உதைக்கிறாங்க. உதச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த இடத்துல ஷாக்கிங்காக யார் வரான்னு கேட்டிங்கன்னா டேமியன் பெஸ்ட் மியூசிக் வருது. டேமியன் பெஸ்ட் மியூசிக் வந்து டேமியன் பெஸ்ட் வரார். டேமியன் பெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீம் மெக்கரே அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ரெண்டு பேர்கிட்டேருந்து எந்த அட்டாக்கும் வாங்காமல் ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணிட்டு அவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாலும் ட்ரீம் மேக்கரை தூக்கி அடிச்சுட்டு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலிஸ்டர் பிளாக் தூக்கி ஒரு ஸ்பிளாஷ் மாதிரி போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து கடைசியாக ரிங்கில் ஸ்டாண்ட் அவுட்டாக நின்னது கோடி ரோட்ஸ் அண்டு டேமியன் பெஸ்ட் நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அலிஸ்டர் பிளாக்கும் ட்ரீம் மெக்கரே இறங்கி ஓடிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கரே வந்து கீழே போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கிலாட்ஸ் வரும். நிக்கிலாட்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கரே நீ ரெஃப்ரி அட்டாக் பண்ண குற்றத்துக்காக உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ட்ரீம் மெக்கரே போய் ரெஃப்ரி அட்டாக் பண்ணதை பற்றியும் நிக்கிலாட்ஸ்ட்டை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் எனக்கு எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிங்கன்ற மாதிரி பயங்கர கான்ட்ரவர்சியாக அந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு. இதுதான் இது ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு.